வெளியே சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே முந்தானை முடிச்சு படம் மாதிரி ஐயோ! எல்லாம் முருங்கைக்காய் மேட்டரா இருக்கேன். எப்படி சொல்றேன்? പാലക്കാട്ട് മാധവൻ എന്തൊരു ക്ലൈമാക്സ്, എന്തൊരു സിറ്റുവേഷൻ. ഇതാണ് ഞാൻ കാത്തിരുന്ന നിമിഷം. എൻ്റെ പൊന്നു മോളെ. அப்பவே கமல் சாரு ரஜினி சாரு வளர்ந்து வர கேட்டகரி. அதனால வந்து அவங்களுக்கு பயங்கர கிளாப்ஸ். கமல் சார் வந்து மயில் ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கல அப்படின்னு பிச்சுட்டாரு கிளாப்ஸ். அதே மாதிரி ரஜினி சாரா இது எப்படி இருக்கு அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேரக்டர் வருது, ஒரு வைத்தியர் கேரக்டர் வந்து. ஸ்ரீதேவி அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு இது மஞ்சப்பத்து போட்டு தலையில் தூக்கி கொடுத்து கமல் சாருக்கு வந்து விளக்கம் சொல்லுவார் அந்த வைத்தியர். அதாவது மாசத்துக்கு போட்டு இத்தனை ரெண்டு கமல் சாருக்கு ரஜினி சாருக்கு நடுவில் ஒரே சீன் வந்து இவருக்கு ஒரு தியேட்டரே கலகலப்பா சிரிக்குது. காலேஜில் எல்லாம் அன்னைக்கு ட்ரெண்டிங் வந்து சாரோட வாய்ஸ், அந்த படம் எல்லாம். கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மெயினாக அந்த மிமிக்ரி காட்டி தான் கையடி ஜாஸ்தி வாங்கினேன். மூணா ஒரு கேள்விக்குறியில் நான் அப்போ தான் சினிமாவில் சான்ஸ் தேடி வந்தேன். சிவகுமார் அண்ணா கூட டெய்லி ஷூட்டிங் போயிடுவேன். அதில் வந்து ரஜினி சாருக்கு ஒரு டைலாக், நாகராஜ் நீ கடப்பாறை முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்க சாப்பிட்ற, கடப்பாறை ஜீரணமாகாது, வைத்தியே கிழிச்சிடும் அப்படின்னு ஒரு டைலாக். ரஜினி சார் அப்போ ரொம்ப ஸ்பீடாக பேசுவார். நாகராஜ் நீ கொரிப்போழையை முடிக்கிட்டு ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்க சாப்பிட்ற, கொரி போகிற ஜீரணமாகாது, வைத்தியே கிழிச்சிடும் அப்படின்னாரு. சிவகுமார் அண்ணா எதுக்கு இப்படி ஓடுற, இப்படி பேசுனேன்னு நீ என்ன பேசுனேன்னு புரியாது, நல்லா நிறுத்தி நிதானமாக பேசணும். நான் பேசி காட்டிருப்பாரு. நாகராஜ் நீ கடப்பாறை முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்கசாயம் சாப்பிடுற, கடப்பாறை ஜீரணமாகாது, வைத்தியே கிழிச்சிடும். நாகராஜ் நீ கொரிப்பாறை முழுங்கிட்டு ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்கசாயம் சாப்பிடுற, கொரிப்போர் ஜீரணமாகாது, வைத்தியே. ஸ்லோவா பேசுறாராம். தானே முடிச்சுல எல்லாம் அந்த குழந்தைய கீழே போட்டு அந்த ஹை ஸ்பீட்ல வந்து ஸ்டெப் ஃப்ரீஸ் தானே அது. அதுல ஊர்வசி தாண்டையில வந்து ஹோல் தியேட்டர் கிளாப்ஸா இருக்கும். இளமையாக மருதனியும் ஏதும் இது கவிதை பாடி பூர்ணிமா மட்டும் டங் 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 3 ஷார்ட் கட் பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். திரைக்கதை மன்னன்னா அது பாக்யராஜ் சார் தான். சொல்லிட்டே போல அவர் படத்தை பற்றி. அந்த 7 நாட்கள் அது இது ஒரு கை யோசை பவுண்டு போனதான் எடுத்துரைத்தால் கணக்கில் நடக்காது. ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma body care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். நாகா ஃபுட்ஸ், நாகானா நம்பலாம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, best quality tea since 1982, Beverage partner, British Empire, packaged drinking water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. Jairam sir and Satyaraj sir, please join us on stage. நீங்க வந்தீங்க, 2 பேரும் வந்தீங்க. வந்ததுக்கப்புறம் சாரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க. அதுக்கப்புறம் உங்கள் 3 பேரோட ஃபேஸ்லேயும் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு வந்து அந்த சிரிப்புக்கு பின்னாடி வந்து பல விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் சார். உங்களோட ஓல்டு பாய்ஸ் கேங்கில் நீங்கள் பல விஷயங்கள் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது அப்படியே ஒன்றா அப்படி பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் என்ன? இல்லை, அது சொல்லணும் தான், சீனியாரிட்டி வைஸ் சார் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் அவருக்கு தான் தெரியும். ஓகே. வெளியே சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே முந்தானை முடிச்சு படம் மாதிரி. எல்லாம் முருங்கைக்காய் மேட்டரா இருக்கேன். எப்படி சொல்றேன்? எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நாங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இல்லை, நான் முதல்ல பாக்யராஜ் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். கண்டிப்பா சார், அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம். 2 வாழ்த்துக்கள், 2 பிறந்தநாள் அவருக்கு.
நடிகராகவும் பிறந்த நாள். நான் 1976 தான் சென்னைக்கு வந்தேன் சினிமாவில் சான்ஸ் தேடி. நான் வந்ததுக்கப்புறம் நான் போய் பார்த்த முதல் படம் மிட்லண்ட் தியேட்டரில் முந்தானையை முடிச்சுதான். அப்போவே கமல் சாரு ரஜினி சாரு வளர்ந்து வர கேட்டகரி. அதனால் வந்து அவங்களுக்கு பயங்கர கிளாப்ஸ். கமல் சார் வந்து மயில் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் வளர்க்கல அப்படின்னு பிச்சுட்டாரு கிளாப்ஸு. அதே மாதிரி ரஜினி சாரா இது எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேரக்டர் வருது, ஒரு வைத்தியர் கேரக்டர் வந்து ஸ்ரீதேவி அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு இது மஞ்சப்பத்து போட்டு தலையில் தூக்கி கொடுத்து கமல் சாருக்கு வந்து விளக்கம் சொல்லுவார் அந்த வைத்தியர். அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு இத்தனை ரெண்டு கமல் சாருக்கு ரஜினி சாருக்கு நடுவில் ஒரே சீன் வந்து இவருக்கு ஒரு தியேட்டரே கலகலப்பாக சிரிக்குது. அதில் கமல் சார் மண்டையாடு என்ன புரிஞ்சிடோ என்ன அளவோ மண்டை ஆட்டுற அப்படி. அதில் ஆரம்பித்து எல்லாமே புதுசு தான். விடியும் வரை காத்திரு படம் வந்து தேவி பேரடைஸில் பார்க்குறேன். அப்போ நான் சின்ன சின்ன கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கிட்டத்தட்ட 10வது ரீலில் வருமா சார்? 10வது ரீலுக்கு அப்புறம் வருதுங்க ஹோல் தியேட்டர் கிளாப்ஸ். அதாவது அதுலேயே ஒரு புதுமையை பண்ணார். அதே மாதிரி கோயம்புத்தூர் ராகம் தியேட்டரில் டார்லிங் 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 ரிலீஸ் எப்படி ஞாபகம் வச்சிருக்கு பாருங்க பாக்யராஜ் சார். அதில் இந்த அழகிய அருகுது கரைகளும் எழுதிய திருமகளே பாட்டில் இளமையாக மருதனியும் ஏதும் இது கவிதை பாடி பூர்ணிமா மட்டும் டங் 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 3 ஷார்ட் கட் பண்ணுவாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். அந்த மாதிரி அவர் பண்ண எல்லா படங்களும் வந்து திரைக்கதை மன்னன்னா அது பாக்யராஜ் சார் தான். அவர் அதாவது அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இன்டர்வல் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு கிளாப்ஸ். முந்தானே முடிச்சுலாம் அந்த குழந்தையை கீழே போட்டு அந்த ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டெப் ஃப்ரீஸ் தானே அது. அதில் ஊர்வசி தாண்டையில் வந்து ஹோல் தியேட்டர் கிளாப்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் வந்து நம்ம பார்க்கவே முடியாது சார்கிட்ட பார்த்த மாதிரி. அதே மாதிரி சார்கிட்ட சான்ஸ் தேடி போனேன். தூரல் நின்று போச்சு படத்துக்கு வந்து சார் நானும் ஊர் தான் சார் கோயம்புத்தூர்லேருந்து அவசரப்பட்டு ஓடி வந்துட்டு ஒன்றும் தேர மாட்டேங்குது வண்டி, ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் கொடுங்க சார்னா அதில் ஒரு வில்லேஜில் வர ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது. அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்த் கொடுத்துட்டாருங்க. அந்த கேரக்டரில் சூரியகாந்த் நடித்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட பயணித்தது அது மாதிரி நிறையா மலரும் நினைவுகள். நாங்கள் ஒரே ஊருக்காரர் சொல்லிட்டு இன்று போய் நாளை வா தானே, இன்று போய் நாளை வா பாக்கில் அப்படியே அவர் வந்து காந்திபுரத்தில் கோயம்புத்தூர் காந்திபுரங்கிறது ஒரு மெயின் சென்டர். எங்களை மாதிரி டீனேஜர்ஸ் எல்லாம் அங்கே தான் காந்திபுரத்தில் தான் சுற்றிட்டு இருப்போம். அந்த டீனேஜர்ஸ்னுடைய ஒரு சென்டர் பிளேஸ்னு வச்சுங்களேன். அந்த இன்று போய் நாளை வா படம் பாக்கியில் அப்படியே அந்த அட்மாஸ்பியரை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி சாரை பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம். நல்லா இப்போ அவர் வந்து ஒரு பாருங்கள், அமிதாப் பச்சன் சார் வந்து அவர் நடித்த படத்துலேயே ஃபஸ்ட்டு படமாக சொல்கிறாரு ஆக்கிரி ரஸ்தா அப்படிங்க. இன்னைக்கு அவருக்கு 50 வருஷம் ஆனதை நினச்சி பார்க்கல ரொம்ப பிரமாதமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தீவனை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் நான் பாக்யராஜ் சாரோட நடிச்சிருக்கேன். அதில் ஒரு சீன் டப்பிங் அப்போ பார்த்தேன், இன்னும் அது ரிலீஸ் ஆகலை. எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாக்யராஜ் சார்னு நீங்கள் பார்க்கலாம். மிரண்டு அதாவது டப்பிங்கில் பார்க்கலையே அழகு வந்துடுது. அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்கள். அவர் கிண்டலாக நக்கலாக பேசி முருங்கக்காய் விஷயங்களை அது இது பண்ண ஒரு ஆளை பார்த்து நம்ம அழுகிறோம் அப்படின்னா அது அந்த படத்தில் தான். சொல்லிட்டே போல அவர் படத்தை பற்றி அந்த 7 நாட்கள் அது இது ஒரு கை யோசை பவுண்டு போனதான் எடுத்துரைத்தால் கணக்கில் நடக்காது. சிவாஜி சார் மாதிரி தான் சொல்லணும். ஐயா அடுத்தது நீங்க. ஐயா முதல்ல நானே சொல்லியிருக்கலாம். என்னன்னா நான் சொல்றதுக்கு என்ன மனசில் வச்சு அதை அப்படியே நீங்க சொல்லிட்டேங்க. 1982 சார், நான் ஸ்ரீசங்கரா காலேஜ் காலடி கேரளாவில் படிக்கும்போது சார் சொன்ன சேம் தான். அன்னைக்கு கமல் சார் ரஜினி சார் அந்த படங்கள் தான் சூப்பர் ஹிட்டாக கேரளாவில் ஓடிட்டுருக்கும். அன்றைக்கே நான் இந்த காலேஜில் மிமிக்ரி மோனோ ஆக்ட் அதெல்லாம் பண்ணுவேன். இன்டர் காலேஜ் கண்டினியூஸாக கேரளா யூனிவர்சிட்டி எல்லாம் வின் பண்ணி இருக்கிற அந்த டைம். அப்போது எப்போவுமே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் கமல் சார் வாய்ஸ் எல்லாம் காட்டி தான் நிறைய கைதட்டல் வாங்கிட்டு இருந்தபோது தான் ஒரு பெக்யூலியரான வாய்ஸ். அன்றைக்கி அந்த 7 நாட்கள் ஒரு சின்ன சென்டரில் கூட 100 days கேரளாவில் அது ஒரு அன்றைக்கே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பார்த்து காலேஜில் எல்லாம் அன்றைக்கி ட்ரெண்டிங் வந்து சாரோட வாய்ஸ் அந்த படம் எல்லாம். ஸோ அந்த பிரேக் டைமில் எல்லாம் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மெயினாக அந்த மிமிக்ரி காட்டி தான் கையடி ஜாஸ்தி வாங்கினேன். நான் பாலக்காட்டு மாதவன், எந்த ஒரு கிளைமேக்ஸ் எந்த ஒரு சிச்சுவேஷன் இதான நான் காத்திருந்த நிமிஷம்
என் பொண்ணு மோளை அந்த மாதிரி ஒரு பெக்யூலரான ஒரு வாய்ஸ். இப்போ நான் அதை காட்டும்போது கரெக்டாக இல்லை, அது வந்து அன்னைக்கு காட்டி நிறைய கைதட்டல் வாங்கியிருக்கேன். திருப்பி இவ்வளோ வருஷம் கழித்து சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் என்னையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 50 வருஷத்தை சக்ஸஸ்ங்கும்போது மெயினாக மேமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், சாரோட பேக் போனாக கூட இருக்கிறதுக்கு. மேமோடும் 1980ல் 79ல் மഞ്ഞിൽ விரிஞ்ச பூக்கள்ங்கிற படம் 79 அப்படியா 80 ஓகே ரிலீஸ் 80. இல்லை எனக்கு ஏன் 78 மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் ஞாபகம் இருக்குன்னா, அவர் மோகன்லால் சாருக்கு அதுதானே ஃபர்ஸ்ட் படம். மோகன்லால் சார் 2 பேருக்கும் 2 வயசு கம்மியா இருந்ததா சார் அப்போ? ஆமாம், அதில் ஒவ்வொரு சீனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 டைம்ஸாகவும் பார்த்துருப்போம். அப்போது உங்கள் 2 பேர் இதுலேயும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த லாங் லீவ் 100 years வித் ஆல் த ஹாப்பினஸ் சார். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஜெயராம் சார் வந்து பேசுகிறப்போ லைட்டாக பாக்யராஜ் சார் வாய்ஸ் பேசிட்டாரு. சத்யராஜ் சாரோட வீடியோ வந்து இப்போ பயங்கரமாக ஒன்று வைரலாக இருக்கு சார், பார்த்தீங்களா சார்? சிவகுமார் சார் வாய்ஸ் நீங்கள் ஒன்று பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ. ஆமாம் ஐயோ ப்ளீஸ் நாகராஜ். ஆமாம் சார், அது பயங்கர வைரல். அது லைவா நம்ம எல்லாருமே பார்க்கணும் சார். அவருக்கு ஹாப்பி பர்த்டே பிரசன்ட்டா நம்ம கொடுக்கலாம் சார். சும்மா பாசிங்ல அடிச்சிங்க சார். அது ஓனா ஒரு கேள்விக்குறியில் நான் அப்போ தான் சினிமாவில் சான்ஸ் தேடி வந்தேன். சிவகுமாரன் நான் கூட டெய்லி ஷூட்டிங் போயிடுவேன். அதில் வந்து ரஜினி சாருக்கு ஒரு டைலாக், நாகராஜ் நீ கடப்பாறை முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்க சாப்பிட்ற, கடப்பாறை ஜீரணமாகாது, வைத்தியே கிழிச்சிடும் அப்படின்னு ஒரு டைலாக். ரஜினி சார் அப்போ ரொம்ப ஸ்பீடாக பேசுவார். நாகராஜ் நீ கொரிப்போடைய முடிக்கிட்டு ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்க சாப்பிட்ற, கொரிப்போகிற ஜீரணமாகாது, வைத்தியே கிழிச்சிடும் அப்படின்னாரு. சிவகுமார் என்ன எதுக்கு இப்படி ஓடுற, இப்படி பேசினேன்னு நீ என்ன பேசுனேன்னு புரியாது, நல்லா நிறுத்தி நிதானமாக பேசணும். நான் பேசி காட்டுறேன். நாகராஜ் நீ கடப்பாறை முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்கசாயம் சாப்பிட்ற, கடப்பாறை ஜீரணமாகாது, வைத்தியே கிழிச்சிடும். ரஜினி சார் கொரிப்போரை ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்க சாப்பிட்ற, கொரிப்போர் ஜீரணமாகாது, வைத்தியே ஸ்லோவா பேசுறாராம். நாகராஜ் நீ கடப்பாறை முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா, சுக்கசாயம் சாப்பிட்ற, கடப்பாறை ஜீரணமாகாது, வைத்தியே கிழிச்சிடும். தேங்க்யூ சார். ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma body care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, best quality tea since 1982, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda Sweets and Snacks, rich, rooted and reimagined.